இங்கே இவங்களோட பொண்ணு வெளியூரில் வேலை பார்க்குறவ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அன்றைக்கி காலையில் அவள் கிளம்ப போகிறா போல இருக்குது. அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க அம்மா கிட்ட போய் தனியாக பேசுகிறா. நான் ஆஃபீஸ்லேயே ஒரு பையனை லவ் பண்ணுறேன், ஆனால் அவன் கிறிஸ்டின் கிடையாது, வேறு மதத்தை சேர்ந்தவன், நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டீங்க. அப்பா கிட்ட சொல்லியாமல் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். நான் போனதுக்கப்புறம் நீ அப்பா கிட்ட சொல்லி தெரியாத மாதிரி நடிச்சுக்கோமான்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. அந்த பொண்ணு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒன்றை மாதிரி ஆக விரும்பலம்மான்னு சொல்லியிருந்திருப்பா. இதனாலே அவங்க அமைதியாக இருந்திருப்பாங்க. புருஷனும் இந்த பொண்ணை போட்டில் கூட்டு போயிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக போகிற ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம ஊரில் இருக்க குழலுதவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னோடனே அவங்க அப்பாவும் அவன் எந்நேரமும் குடிச்சிக்கிட்டே இருப்பானே, செத்து தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருக்க நாய்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. குழலுதர் ஆள்னே சொல்கிறாங்களே, அவருக்கு ஒரு பேர் இருக்குது, அவரும் ஒரு கலைஞர் தானே, அதெல்லாம் மதிக்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கும் கலைஞர்லாம் சுத்தமாக பிடிக்காது, எங்கள் அப்பா ட்ராமா பாட்டி, அதனாலே எங்கள் அம்மா வெறுத்து போயிட்டாங்கன்னு. அவங்களும் அந்த நாய் முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் எங்கள் அப்பாவோட டான்ஸ் குரூப்பில் தான் இருந்தேன். நான் ஒரு நாள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவோட வாட்ச் சரியா இல்லைன்னு சொல்லி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஒரு குழல் ஊதுற ஆள் வந்தார். அவர் வாட்சதில் எல்லாருமே மயங்கி போயிட்டாங்க. அன்னிலேருந்து அவரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அவர் சிரிச்சாருன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆளை தான் என் பொண்ணு இன்றைக்கி லவ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும், அதான் என் ஆசைன்னு சொல்லி இவங்களும் கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க, கொஞ்ச நாள்லேயே எங்கள் ட்ராமா குரூப் கலைஞ்சிருச்சு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து உடம்பு முடியாமல் இறந்து போயிட்டாரு. ஆனால் நான் லவ் பண்ண பையன் மட்டும் என்னை அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். எனக்கு இப்போ வீட்டில் வந்து மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்ககிட்ட சொன்னவொடனே அவனும் வீட்டில் வந்து கேட்டான். ஆனால் எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் அப்பா ட்ராமா ஆள், இவனும் ட்ராமா ஆளுன்றதுனால சுத்தமாக ஏற்றுக்கவே இல்லை. என்னை வேறு ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லி இவங்களும் வந்து ஒரு பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. அந்த பலகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியே நடந்து வராங்க. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, அவங்க ஊரில் அந்த குழலுதவர் இறந்து போயிருப்பார்ல, அவரோட பாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்வீட் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கையில் வச்சுருக்காங்க. நான் மட்டும் அவனை கல்யாணம் பண்ணியிருந்தான் அவன் குடிச்சே இருந்திருக்க மாட்டான். இப்போ அவனுக்கு பிடிக்காத குடியை குடிச்சு அவன் செத்து போயிட்டானே. என் பொண்ணு வாழ்க்கையும் என்ன மாதிரியும் அவனை மாதிரியும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க.